வெயில் கொளுத்தும் ஒரு சூடான நாளில் ஒரு வயதான தொப்பி வியாபாரி தலையில் பல நிறங்களில் அழகான தொப்பிகளை அடுக்கி வைத்து ஒரு தூசி படிந்த கிராம சாலையில் நடந்து கொண்டிருந்தார். வெயில் அதிகமாக இருந்ததால் அவர் மிகவும் களைப்படைந்தார். அப்போது அருகிலிருந்த ஒரு பெரிய அடர்ந்த ஆலமரத்தை பார்த்தார். இங்கே கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து மரத்தின் கீழ் உட்கார்ந்து தொப்பிகளை பக்கத்தில் வைத்து சிறிது நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினார். ஆனால் அந்த ஆலமரத்தின் மேலே சில குறும்புக்கார குரங்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. அவை மெதுவாக கீழே இறங்கி வியாபாரியின் எல்லா தொப்பிகளையும் எடுத்துக்கொண்டு மரத்தின் கிளைகளில் ஏறி ஒவ்வொரு குரங்கும் ஒரு தொப்பியை அணிந்து கொண்டது. சிறிது நேரம் கழித்து தொப்பி வியாபாரி விழித்தார். தொப்பிகள் காணாமல் போனதை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார். அனைத்து இடங்களையும் தேடியபின் மேலே பார்த்தபோது குரங்குகள் எல்லாம் தொப்பி அணிந்து அவரை பார்த்து கொண்டிருந்தன. அவர் கத்தினார், கையசைத்தார். ஆனால் குரங்குகள் அவருடைய அசைவுகளை அப்படியே செய்தன. அப்போது வியாபாரிக்கு ஒரு புத்திசாலியான யோசனை வந்தது. அவர் தன் சொந்த தொப்பியை தரையில் வீசினார். அவ்வளவுதான். அதை கண்ட குரங்குகள் எல்லாம் நாமும் அதே மாதிரி செய்யலாம் என்று நினைத்து தங்களின் தொப்பிகளை எல்லாம் தரையில் வீசிவிட்டன. தொப்பி வியாபாரி சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு அனைத்து தொப்பிகளையும் சேகரித்து மகிழ்ச்சியுடன் தனது பயணத்தை தொடர்ந்தார். பாடம்: கோபத்தை விட புத்திசாலித்தனம் எப்போதும் சிறந்தது.